சதுர்வேதமங்கலத்தில் பெண் காவல் ஆய்வாளர் பொதுமக்களை தகாத வார்த்தையால் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னாங்கன்னா நான் இந்த 2 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன். ஆமா, இந்த மாதிரி சண்டை போட்டதுல போய் சாவுடா எங்கேயோ போய் சாவுடான்னு சொன்னாங்க. அதுவுமே 306 தான். நான் ஆன்லைன் வேலை பண்ணியே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த பேச யாரும் எங்க கிட்ட பேசாதீங்க, போயிட்டு எங்களை டார்ச்சர் கொடுக்காதீங்க. எங்க தம்பி செத்து போன துன்பத்துல இருக்கிறாங்க, யாரும் எங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேதமங்கலத்தில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு 17 வயதான விஷால் என்ற இளைஞரை வீடு புகுந்து 17 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. விஷாலை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதாக கூறப்படும் நிலையில் அவர் வீட்டின் அருகே உள்ள ஆலமரத்தில் தூக்கில் தொங்கியபடி கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரேத பரிசோதனைக்கு பின் சதுர்வேதமங்கலம் போலீசார் குடும்பத்தினரை மிரட்டி விஷாலின் உடலை எரிக்க சொன்னதாகவும், ஆனால் குடும்பத்தினர் உறுதியாக நின்று உடலை அடக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. விஷாலின் மரணம் தொடர்பான வழக்கை தற்கொலை என பதிவு செய்துள்ள நிலையில் விஷாலின் நண்பர்கள் சிலரும் உறவினர்களும் போலீசாரிடம் இது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். 50 பேத்துமே கால் மேல நான் விழுந்தேன். நான் சொல்ல கிடையாது என் தம்பிய. இந்த தெராளுங்களை கேட்டு பாரு, நான் சொன்னேன். இந்த தெராளுங்களை கேட்டு பாரு. அப்போது சதுர்வேதமங்கலம் காவல் ஆய்வாளர் சசிகலா விஷாலின் நண்பர்களை தகாத வார்த்தையில் பேசி திட்டியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனிடையே விஷாலின் இறப்பு தொடர்பான வழக்கை கொலை வழக்காக மாற்ற கோரியும் வழக்கை தற்கொலை என பதிவு செய்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.